போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கடந்த 2022 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமம் வேங்கைவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தண்ணீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் தமிழகம் மட்டுமின்றி நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. குடிநீரில் மனித கழிவு கலந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள், மனித உரிமை ஆணையம் என பல தரப்பிலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்தது. முதலில் காவல்துறை விசாரித்து வந்த நிலையில் சிபிசிஐடி வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டது. இந்த சம்பவம் நடைபெற்று 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் முதல் தகவல் அறிக்கை மட்டுமே சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாமல் இருந்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதியில் இருந்து மொத்தம் 737 நாட்களாக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். அதன்படி மொத்தமாக இதுவரை 300க்கும் மேற்பட்ட நபர்களிடம் நேரடி சாட்சியங்களும், 5 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனையும், 31 பேரிடம் DNA பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்ப பரிசோதனைகளும் அறிவியல் பூர்வமான முறையிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதே சமயம் இந்த வழக்கு இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு நேற்று 24/1/2025 3 பேருக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. முரளி ராஜா, சுதர்ஷன், முத்துகிருஷ்ணன் ஆகியோர் 3 பேர் மீது புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முட்டுக்காடு ஊராட்சி தலைவர் பத்மா என்பவரின் கணவரை பழிவாங்கும் நோக்கில் குடிநீரில் மனித கழிவு கலக்கப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த தகவல் 750 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த வேங்கைவயல் விவகாரத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. இதில் முரளிராஜா வேங்கைவயல் கிராமத்தைச் சேர்ந்தவர். ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வந்துள்ளார். ஏற்கனவே இது தொடர்பாக அவரிடம் போலீசார் விசாரித்துள்ளனர். சிபிசிஐடி போலீசாரும் அவரை விசாரித்திருந்தனர். முரளி ராஜாவுக்கு குரல் மாதிரி பரிசோதனையும், DNA பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சுதர்சன், முத்துகிருஷ்ணன் ஆகிய 2 இளைஞர்கள் அதே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள். 3 பேரிடமும் ஆரம்பத்தில் இருந்தே சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அறிவியல் பூர்வமான சாட்சிகளின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் இவர்கள் இதில் ஈடுபட்ட நபர்களாக கருதியுள்ளனர். இந்த நிலையில் வேங்கை வயல் சம்பவம் தொடர்பான ஆடியோ உள்ளிட்ட ஆதாரங்களை சிபிசிஐடி போலீசார் வெளியிட்டுள்ளனர். அதில் சுதர்சன் என்ற நபர் தன்னுடைய தாயுடனும் அத்தையுடனும் இது தொடர்பாக பேசும் ஆடியோவும் வெளியாகியுள்ளது. அம்மா எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்னாச்சுப்பா பிரச்சனை? என்னாச்சு அதான் முரளி என்ன மேலதான் டவுட் விட்டு அவரை இது பண்ண பார்த்தாங்க அப்படின்னா நாள் அதான் அப்புறம் நேத்து தான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கண்டுபிடி பண்ணல? இல்ல நேத்து அவ்வளோ ஒன்னும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணிவிட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நின்று பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாமனாலும் இருந்திருக்கலாம். நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கடுபிடி பண்ணுவாங்களே. சரிப்பா சரி பாத்துக்க. என்னமா என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, இருங்க கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு அப்புறம் போன முடியுது. சரிம்மா நான் இது வேலை அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இது அழைச்சி பேசணும். அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. மேலும் இது தொடர்பாக வெளியாகியுள்ள வீடியோவில் இளைஞர்கள் பாலித்தீன் கவரில் மனித கழிவுகளை கொண்டு வந்து
நீர்த்தேக்க தொட்டியில் சிரித்து பேசிக்கொண்டே அச்செயலில் மிகவும் சாதாரணமாக ஈடுபடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனால் அது தற்போது வெளியான வீடியோ கிடையாது என்றும் அது நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து மலத்தை சேகரிக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் வேங்கை வயல் கிராமத்தில் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த வழக்கை சிபிசிஐக்கு மாற்றக் கோரி போராட்டம் நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 12 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தமிழக அரசு அளித்துள்ள விளக்கத்தில் சம்பவம் நடப்பதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு வேங்கை வயலில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு குறித்து கேள்வி எழுப்பியதற்காக முத்துக்காடு ஊராட்சி தலைவர் பத்மாவின் கணவர் முத்தையா கிராம சபை கூட்டத்தின் போது ஆயுதப்படை காவலர் முரளிராஜாவின் தந்தை ஜீவானந்தத்தை அவமானப்படுத்தும் விதமாக திட்டியதாகவும் இதற்கு பழிவாங்கும் வகையில் முரளிராஜாவால் இச்செயல் திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டதும் புலனாகி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தில் முரளிராஜா, சுதர்ஷன், முத்தையா, முத்துகிருஷ்ணன் உட்பட பலரின் கைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றில் இந்த சம்பவம் தொடர்பான பல புகைப்படங்களும் உரையாடல்களும் அளிக்கப்பட்டிருந்தது தெரிய வந்துள்ளதாகவும் இந்த தகவல்கள் அனைத்தும் தொழில்நுட்ப உதவியோடு மீட்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இச்சம்பவத்தில் அவர்களுக்கு தொடர்பு உறுதி செய்யப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை வேங்கை வயலில் தனிப்பட்ட விரோதத்தால் 3 பேர் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர். எனவே வேங்கை வயல் தொடர்பான தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என தமிழக அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. எத்தனை பேருங்க? எத்தனை பேரு? 2 பேர் சார். 2 பேர். கவர் பண்ணிக்க. உள்ளுக்குள்ள அமைச்சுக்க. எத்தனை பேருங்க? எத்தனை பேரு? அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.